அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். தனிநபர் ஒரு 100 ஆண்டு காலம் பரம்பரை ஆதிக்கும், அந்த பரம்பரை ஆதிக்கத்தின் கீழ் தர்மகத்தாக இருந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். 600 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை அபகரிக்கின்ற ஈடுபடுகிறார், தன்னிச்சையாக ஈடுபடுகிறார். இது பொதுமக்களின் கோயில் அல்ல, தனிப்பட்ட கோபி என்பவரின் கோயிலை போல அடையாளம் காட்டுகிறார் என்று துரைவைகோ அவர்கள் சொன்னபோது உடனே அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகபாபு அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். அதற்கு பிறகு அவர் தளபதி அவர்களை பார்வைக்கு கொண்டு சென்று இந்த அறநிலையத்துறை ஆணையர், இணை ஆணையர் அனைவரும் வருகை சென்று ஆய்வு நடத்தி அறங்காவலர் குழுவில் இருந்து போதியை நீக்கி வைத்து இன்றைக்கு அறங்காவலர் சொத்தாக ரங்கநாதர் கோயில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் முழு காரணம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அது மட்டுமல்ல, கோயில் மீட்பது என்பது மட்டுமல்ல, ஒரு வீடு இருக்கிறது, வீட்டிலே விளக்கை எரிந்து கொண்டிருக்கிறது பூஜை அறையில். அந்த நீண்ட நேரம் எரிகிற காரணத்தினால் அந்த விளக்கிலே சித்தம் கட்டிவிட்டது. அந்த குடும்ப தலைவியாக இருக்கிற அந்த அம்மா என்ன செய்வார் என்றால், அந்த வீட்டிலே எரிந்த விளக்கு சித்தம் கட்டி தன் கையிலே தட்டி விடுவார். தட்டி விடுத்தால் முன்பை விட அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அந்த குடும்ப தலைவி தட்டிவிட்டால் எப்படி விளக்கு பிரகாசமாக எரிகிறதோ அதை போலத்தான் இன்றைக்கு ரங்கநாதனுடைய கோயில் மிக சிறப்பாக இயங்குவது என்று சொன்னால் அதற்கு குடும்ப தலைவியாக இருந்த அந்த பணியை செய்தவர் எங்களுக்கு வைத்திருந்தார். மிக சிறப்பாக பல போராட்டங்கள் சிறப்பாக செய்தார். பல நெருக்கடிகள். இன்னும் சொல்ல போனால் எப்படி கொள்ளையடிக்கிற கோபி அவர்கள் குத்தகை வசூல் செய்யாமல் யாரெல்லாம் குத்தகை செய்கிறார்களோ அவரிடம் தனியாக லஞ்சம் வாங்கி அவர் சேமிப்பதை வைத்துக் கொண்டு பிரிந்து கொண்டவர்கள் இங்கே சொன்னார்கள். அதை ஒருவர் கொள்ளையடிக்கிறார், அவர் கொள்ளையடித்தவர் என்று இன்னொருவர் கட்டி வாங்குகிறார்கள். பெயர் கட்டி காட்டி நாகராஜ். பக்தி என்பது என்ன, எவ்வளவு புனிதமானது. வாடினேன் வாடி வருகிறேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி அடியவர் தம்மது அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உயர்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும் பதம் பிரிந்து நாடினேன் நாடி நாராயணனை நான் கண்டு கொண்டேன் என்று பெரியாழ்வார் அந்த ஸ்ரீரங்கநாதரை பற்றி பாடி அந்த கோவிலை அபகரிக்கின்ற கொள்ளைகளை வாழ்க்கையில உறுத்துவீர்களா? நீங்கள் சட்டம் சும்மா இருக்காது, நடவடிக்கை எடுக்கும். ஒரு தவறுகளை செய்கின்ற நேரத்தில் அந்த தவறை கண்டிக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும் பொதுமக்களுக்கு. தனி மனித தாக்குதலுக்கு அங்கே வழிவிடக்கூடாது. எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்கின்ற எண்ணம் வர வேண்டும். ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில ஒரு பெண்ணின் கூந்தலை பிடித்து தரத்தரண்டு இழுத்து வருகிறார்கள். பொதுமக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணின் கூந்தலை பிடித்து தரத்தரவனை இழுத்து வருகிற போது வாழாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், நமக்கான. ஆனா மனம் அவன் சொல்லுகிறதா, ரொம்ப கொடுமை பண்றானே இவன், இவ்வளவு கொடுமைக்காரனாக இருக்கிறானே, போய் பெண்ணின் கூந்தலை பிடித்து இருக்கலாமா, இவன் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறானே என்று மனதுக்குள் நினைக்கின்ற பொதுமக்கள் கண்டிப்பதற்கு முன்வர மறுக்கிறார். பாரதி மிக கடுமையாக சொல்கிறான், அந்த பொதுமக்களை கண்டிக்க வேண்டும். நீண்ட கருங்குழலை ஈசன் கரம்புக்கு முன்னெடுத்து சென்றான். வழிநெடுக மொய்த்தவராய் வெறுமனே வேடிக்கை பார்த்திருந்தார். ஊரவர் கீழ்மை உரைக்குள் தரமாவோ, இப்படி இருக்கலாமா, வேடிக்கை பார்க்கலாமா? ஒரு தவறு நடக்கிற போது அந்த கொடுங்கலை தட்டி நாம் கேட்க வேண்டாமா? அந்த மனம் நமக்கு வர வேண்டாமா? ஆகவே பாரதி சொல்ல ஊரவர் தன் கீழ்மை உரைக்கும் தரமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி என்ற அந்த பொதுவாக அந்த பெண்ணின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தால் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்களை திட்டுகிறான் பாரதி. வீரம்
நாய்கள் இளங்காம் இளவரசர் தன்னை மிதித்து பாதாளத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கொடுங்கோலர்களை தலையிலே கால் வலித்து அழுத்தி அவர்களை பாதாளத்திலே சேர்க்க வேண்டும். அந்த பெண்ணை வீட்டிலே சேர்க்க வேண்டும். நெட்டை மரங்கள் என நின்றார். பெட்டை புலம்பல் பிறகு துணையாமோ பேரழகி பிறந்தவற்று நாயகியை சீரழிய கூண்டல் சிறையை கலந்து போய் மன்னர் அறம் கட்ட சபைதனில் நிறுத்தினான் ஓ என்று கதறி எழுதார். அந்த கிராமத்தினுடைய பெண்கள் வந்திருக்கிறீர்கள். தேவதானம், கிருஷ்ணாவரம் தாய்மார்கள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். ஒரு கொடுங்கோலனை பாரதி